நேத்து பூரா உங்க நியூஸ குறைஞ்சது ஒரு 1000 முறையாவது பார்த்திருப்பேன் மேடம். ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்ப எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு மேடம். இங்க பெண்களுக்கு எதிரா பாலியல் வன்முறை ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். அதெல்லாம் உங்கள மாதிரி தைரியமாவும் துணிச்சலாவும் பொண்ணுங்க எதிர்கொள்ளணும்ன்ற பாடத்தை நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கீங்க மேடம். நேத்து நீங்க பண்ண வீர தீர செயலை பாராட்டி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் மேடம். படிக்கிறேன், கேளுங்க மேடம். இது வீர விளைஞ்ச மண்ணு, நீங்க வீர நிறைஞ்ச பொண்ணு. நீங்க வீர நிறைஞ்ச பொண்ணு. துர்கா மேடம், கவிதைன்னா ஒவ்வொரு வரியும் 2 தடவை அழுத்தமா சொல்லணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செம்புலு சாரு எவ்வளவு அருமையா கவிதை சொல்றாரு பாத்தீங்களா? மேடம், நேத்து நீங்க எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா வேலைய பாருங்க. Come to my chamber. மேடம், நேத்து ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடியே கடிகாரத்துக்கிட்ட செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பி போனது யார் யாருன்னு கேட்டு எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். உங்க எல்லாரையும் மேடம் உள்ள கூப்பிட்டாங்க, வாங்க. வராங்க மேடம். உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இப்ப வர சொன்னேன்னு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வரேன். நீங்க எல்லாரும் 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒர்க் கொடுத்துட்டு போனா நீங்க எல்லாரும் நான் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி கடிகாரம் உள்ள 6 மணிக்கு செட் பண்ணி 4 மணிக்கே கிளம்பி போயிருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. நானும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. மேடம், தோணலன்னா அப்படியே விட்டுருங்க மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். எனக்கு 2 பொண்டாட்டியும் ஒரு புள்ள, ஒரு பொண்டாட்டியும் 2 பிள்ளைங்களும் இருக்காங்க மேடம். அதனால பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வேண்டாம் மேடம், கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். தெரியாம பண்ண தவறுக்கு தான் மன்னிக்க முடியும். தெரிஞ்சே பண்ண தப்ப மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் கூடாது.